ஹாய் கைஸ், ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு உட்காந்து அவள் கதையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோ லைன் பை லைன் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுவேன், இது கனவா நனவான்னு கூட தெரியலையே, நல்லா மாட்டிக்கிட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாமல் இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா பேசாமல் செத்தே போயிடலாமாங்கிற அளவுக்கு அவளுக்கு இருக்குது. இதை விட அசிங்கம் என்னடா இருக்க முடியும்ன்ட்டு அவன் இன்ச்சு பை இன்ச்சு படிச்சுட்டு இருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன கதை எழுதி வச்சிருக்க, என்ன இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் ஒன்றுமே இல்லை சார், நான் ஏதோ சும்மா எழுதுனேன்னு இருக்கான். அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டு சரி சொல்லு, இது நீ எப்படி எழுதுன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிக்கிறான்ட்டு அந்த டைம்ல யோசிச்சுட்டு இருக்கா. என்னது இது, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக கேட்குறாங்க. அது தெரில சார், நான் அங்கே போயிட்டு வந்தேன், யாரோ என்னோட இதை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, யார் எழுதுனான்னு கூட தெரியலன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், உங்களை மாதிரி தான், பாருங்களேன் எப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு அப்படியே நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. இவ்வளோ தூரம் ஆகியும் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கல என்கிட்டன்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீ ஒவ்வொருத்தவங்க பேக்ரவுண்டே வச்சு எழுதியிருக்க, அவங்க எல்லாம் பார்த்தா எங்களை பற்றி கதை எழுதின மாதிரியே இருக்கு, என்ன உண்மையை சொல்லு அப்படின்ட்டு அவர் பாட்டு கெஞ்சிட்டு, என்ன எங்களை பற்றி எழுதி வச்சிருக்க, கேரக்டர் அப்படியே போட்டு வச்சு கேரக்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன் இருக்க. ஹீரோயின் சேச்ச உங்களை பற்றியெல்லாம் நான் எப்படி சார் எழுதுவேன் அப்படின்ட்டு இருக்க. நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா, நான் உங்ககிட்ட சொன்ன ஒவ்வொரு லைன்ஸையும் சரி டைலாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு, அது எப்படி அங்கே இருக்கும் சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்போதான் தெரியுது அவன் தப்பிக்கவே முடியாமல் நல்லா மாட்டிக்கிட்டான்ட்டு. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா, உண்மையை சொல்லு, நான் எழுதுனது எப்படி இன்ச்சு பை இன்ச்சு எழுதி வச்சிருக்கேன், இதெல்லாத்தையும் என்ன நம்ப சொல்லிட்டு இருக்கேன்னு இருக்க. ஹீரோயினால சுத்தமாக முடியல. உங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி எழுதுனேன் அப்படின்ட்டு இருக்க. அப்படி போடுங்கிற மாதிரி தான் அவரும் மூஞ்சி மாறிடுச்சு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுக்குன்ட்டு நீ உன்னோட லைனை கிராஸ் பண்ணி எழுதியிருக்கேன்ட்டு, ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இம்டெப்த்தாக எழுதுவாளே அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கா. அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ட்டு இருக்க. இவர் தான் சார் ஆச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க, என்னை மன்னிச்சு விட்டுருங்க, இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா காலில் விழுகாத குறையாக கெஞ்சிட்டு இருக்க. நீ உன்னோட டீச்சர்ஸையே கேரக்டர் அசாசினேட் பண்ணல, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நாளைக்கு நீ வரும்போது உன் பேரண்ட்ஸோட வா, இல்லைனா நீ இதை டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ டெலிட் எல்லாம் பண்ணாதீங்க, என் உயிரை கொடுத்து எழுதியிருக்கேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலியை வந்து நடிச்சிட்டு இருக்க. அவர் ஃபுல்லாமே பார்க்குறாரு. தயவு செஞ்சு விட்டுருங்க சார், இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு ரெண்டையும் விட்டுருங்க, இந்த ஒரே ஒரு நாவல் மட்டும்தான், எனக்கு நாவல் எழுதுறதுதான் ரொம்ப பிடிக்கும், இதுதான் என்னோட கடைசி ஆசை, நான் தூக்கில் போட்ட கூட இதை தான் சார் கேட்பேன், தயவு செஞ்சு என்னோட தூக்கு தண்டனை ஆசை நிறைவேற்றுங்கன்ட்டு காலில் அழுது கெஞ்சின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவரும் பார்த்தீங்கன்னா அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அழுது முடியுமான்ட்டு உட்காந்துடுறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் எவ்வளோதான் அழுகிற மாதிரியே நடிப்பா. அவ்வளோ ஒரு அரை மணி நேரம் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, இவளும் நடிச்சுக்கிட்டே இருக்கன்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின்கா தள்ளாடுது. சார் தயவா செஞ்சு விட்டுருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டி அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ நீ உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அதுலேயே தான் நினைக்கிறாங்க. யாரா அவன் பிடிச்ச பிடியிலே நிற்கிறானேன்ட்டு ஹீரோயின் பார்த்தேன்னா அப்பெல்லாம் இல்லை சார், எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாடுன்னு இருக்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ ஒழுங்காக நான் சொன்னதில் எதனா ஒன்று செய்ய அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நான் அப்படியே தூக்கி வாரி போடுறது. ஏன்னா இவன் மட்டும் வெளியே தெரிஞ்சானா இவன் மானோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பான்ட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறது, பேசாமல் லைப்ரரியில் இருக்க மாடியில் போய் குதிச்சிடலாமான்ட்டு இவளுக்கு அப்படி ஒரு தாட்டம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னமோ பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளே போகிறா. போனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மாமா கிம்ச்சி செஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு பசிக்கல மட்டும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போகிறா. என்னடா இது, கிம்ச்சியை விரும்பி சாப்பிட்றப்பல இப்படி போகிறாளேன்ட்டு அவங்க அம்மா அப்பாவே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. ரூமில் இருக்கும்போது இவளுக்கு ஒரே யோசனை தான், ஒருவேளை நாளைக்கு மட்டும் அந்த மேட்ரு வெளியே வந்தால் என்ன ஆகும், எல்லாத்துக்குமே நான் எழுதுனது தெரியும், அப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் எதுக்குமே உதவி இல்லை, சீச்சி அதெல்லாம் நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ஒருவேளை என்ன ஆகும் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம பிடி சாரும் சரி நம்ம ஷின்னும் சரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போகிறாரு. போகும்போது ரெண்டு பேரும் உட்காந்து படம் பார்த்து ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எழுதியிருப்பா பார்த்தீங்களா பிஎல் சீரியஸ், அதுவே இவர் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அவன் ஏதோ பக்கத்தில் காதல போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் ஷின் அப்படியே மயங்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்க. டேய் தள்ளி உட்காருங்கடா, இந்த உரசாம உட்காருங்க, தொட்டுக்காம உட்காருங்கன்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா போறாரு. என்ன விளையாடலாமான்ட்டு ஒருத்தர் கேட்க, இன்னொருத்தர் கண்டிப்பா நம்ம நல்லா விளையாடலான்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவருக்கு எல்லாமே டபுள் மீனிங்கா போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து இவருக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியமே முடிச்சிருது. அதுக்கு ஜாப்பனீஸ் டீச்சர் வேற வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, வாங்க 3 பேர் விளையாடலான்ட்டு. 3 பேரும் எவனாச்சும் ஒருத்தனை தொட்டிங்கன்னா கொன்றுவேன், ஒழுங்கா தள்ளி உட்காருங்கடா, நான் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுதான் உட்காந்துருக்கணும்னு இருக்க. என்னாச்சு இவனுக்குங்கிற மாதிரி 3 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன அவளை விட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவளை விட நான் தீவிர ரசிகனா இருப்பான் போலன்ட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. சரி நம்ம ஹீரோயின் தான் பிஎல் எழுதிட்டு இருந்தால வாய்ஸ் லவ்னா என்னன்ட்டு நம்ம ஹீரோ கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜெயில் கைதியாட்ட இருந்துட்டு இருக்கா. சுற்றி அவளை சுற்றி நீ என்ன இப்படி எழுதிட்டு இருந்தியா, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் ஸ்வீட்டாக இன்னசென்ட்டாக இருந்துட்டு என்னென்ன வேலைத்தனம் பண்ணியிருக்கேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நீ என் பொண்ணே இல்லடி, உன்னை பெற்றதுக்கு நான் கள்ள பெற்றிருக்கலாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இங்கே 3 ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் தைரியம் இருந்தால் எங்களை பற்றி எழுதுவேன், இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும்ட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு
சொல்லிட்டு இருக்காங்களாமா. இதுக்கு மேல உன்னை கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்ட்டு எல்லாம் பழி வாங்குற மாதிரி இருக்காங்க. ஹீரோயினா தயவு செஞ்சு நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, என்னால முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு 3 பக்கமும் கதறிக்கிட்டு இருக்கா. பாவம் அவங்க அப்பா தான் என் பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், அவளை மன்னிச்சிருங்கன்ட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 4 ஸ்குவாடு வந்துருச்சு. வந்த உடனே நீ எழுதுறல அதான உன் பிரச்சனை, இனிமேல் பாரு நீ எழுதவே முடியாத மாதிரி பண்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காரு. பத்தாவதுக்கு ஏதோ ஆயுதத்தை வேற எடுத்துட்டு வர ஹீரோயினுக்கு இதெல்லாம் கனவு மாதிரி வருது. எழுதணும்னு நினைச்சாலே என்னடா இது இவ்வளோ பெரிய கொடூரமான கனவா இருக்கே, இப்ப நான் யோசிச்சது கூட இல்லையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அவ பாவம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இவன் மண்டக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பையனை லவ் பண்ணுவாங்கிற மாதிரி அவர் படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்க. இங்க ஹீரோயினா கதையே எழுத முடியல, என்னடா இது இப்பெல்லாம் நடக்குமாங்கிற மாதிரி ஹீரோக்கு இருக்கு. அப்போ அந்த லெவலுக்கு என்ன வச்சிருக்காளான்ட்டு அவர் இந்த ஃபேமஸ் எல்லாம் இருக்குல்ல அதை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நான் வேற இப்படி மாட்டிக்கிட்டேனே, இப்ப நான் என்னதான் பண்ணுவேன், எப்படியும் சரி இந்த இதை மட்டும் நான் விடவே கூடாதுன்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல வெறியா சுத்திட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போறா. பானோனே ஹீரோ வந்தாலே சரி அந்த திசை பக்கமே வச்சு பார்க்காம அடுத்த திசையை தோக்கி நடக்க ஆரம்பிச்சிடறா. இருந்தாலும் அவர் கரெக்டா பார்த்துட்டு என் கிளாஸ் ரூம் வா அப்படின்ட்டு பின்னாடியே வர சொல்லிடுறாரு. இந்த கவுன்சிலிங் ரூம்ல உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காரு. இவளுக்கா என்ன பேசுறதுனே தெரியல. இல்லை நான் சின்ன வயசில் ஒரு 5th 6th படிக்கும்போது இந்த நாவல்லாம் எனக்கு பார்க்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி நான் எழுத ஆரம்பித்தேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய நாவலிஸ்ட் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. என்னோட கடைசி ஆசைலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் இருந்தால் நான் பெரிய நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமா, காலையில் எந்திரிக்கும் போதே இந்த நாவல் எப்படி ஹிட் ஆயிருக்கும், என்ன ஏதுன்ட்டு இருக்கு, இது என்னோட உயிரோடு உயிர் கலந்த ஒரு உணர்வு, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது. என்னால இதை விடவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் உயிரா இருக்கேன், தயவு செஞ்சு இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க, நான் உருப்படியா பயன்படுத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் காலைல விழுக ஆரம்பிச்சிடுறா. அவரு பாத்தீங்கன்னா என்ன இது இருந்தா நீ இப்படி உட்காந்துட்டு என்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருப்ப அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாவம் முறிஞ்சு வச்சுட்டு இருக்கா. நான் இது வரைக்கும் நிறைய நாவல் எழுதியிருக்கேன், இதுதான் ஹிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்க. அப்படியா, அப்படின்னா வேற எதனா ட்ரை பண்ணலான்னு இருக்க. இல்லை எனக்கு நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க 2 பேரும் பேசும்போது எனக்கு காதல் அப்படிதான் விழுகும், அதனாலதான் நான் அப்படிலாம் எழுதுனேன். இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு, ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு ஒரு கலையோட உணர்வு வந்துச்சு அவ்வளவுதானே அப்படின்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிட்டு மேல பிட்டு போட்டுட்டு இருக்கா. நிஜமாலுமே என் முன்னாடி உட்காந்துட்டு இன்னும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு இருக்க. இவ பாத்தீங்கன்னா சாரி அப்படின்னு இருக்கா. எனக்கு புரியல, நீ எப்படி என்ன செகண்ட் லீடா போடலாம் அப்படின்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஏன் மெயின் கேரக்டர் இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இங்க வரும் பாரு ஒரு ஷாக்கு. அட வெண்ணம் அவனே, அப்ப இவ்வளவு நேரம் உன் பிரச்சனை நீ ஹீரோவா இல்லைங்கிறதா அப்படின்ட்டு இருக்க. நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல செகண்ட் ரோலா எங்கேயுமே இருந்ததில்ல, உன் கதையிலேயே நான் வச்சுட்டல அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. சார் நீங்கள் நிஜமாலுமே அதுக்காக இவ்வளோ கோவப்பட்டு இருக்கீங்க, உங்களை டாப்பில் வைக்கலன்ட்டு இருக்காகவா, அப்படின்னா கதையே போகாதே, நீங்கள் டாப்புக்கு வந்தான்னு இருக்க. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் அடுத்த எபிசோட் செக் பண்ணுவேன், அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கணும்னு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, கதையை அப்படியே மாறிடுமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவன் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுறா. அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு 2 சாய்ஸ் இருக்குது, ஒன்று கதையை மாற்று, இல்லைனா நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாவோட வா, நான் அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க. இதுக்கு இவன் கம்முனே இருந்திருக்கலாம், இந்த மூஞ்சியை ஹீரோவா வேற போடணுமா, என்னால சுத்தமா முடியலையே, பிஎல் கலாமோட ஹீரோ இல்லைன்ட்டு ஒருத்தர் நடிச்சிட்டு இருப்பான், இப்பேற்பட்ட கிறுக்குன்னு என் வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறேன்டான்ட்டு அவ பாத்தீங்கன்னா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா பிரின்சிபல் ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் இருக்காங்களே ஒரு முக்கியமான விஷயம் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த இபிஎஸ்சின்ட்டு ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோ இருக்கு, அதுல இருந்து வந்து நம்ம ஸ்கூல்ல பேட்டி எடுக்க போறாங்க. ஸோ நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே சரி அந்த ஷோக்கு நல்லா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுக்கணும், நம்ம ஸ்கூல் அதுக்கப்புறம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகுது, நம்ம எல்லாம் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோன்ட்டு நம்ம சின்ன ஒரு ஸ்பீச் எழுத சொல்கிறது, அதுக்கப்புறம் பிடி மாஸ்டர் ஸ்பீச்சை நம்ம பிடி எழுத சொல்கிறதுன்ட்டு எல்லாத்துக்கும் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையாக கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ட்ருக்க, கண்டிப்பாக முடிச்சு தரோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜாப்பனீஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜப்பானில் ஒரு கவிதை எழுதணுன்ட்ருக்க, 1க்கு 2 எழுதிட்டா போச்சு, உங்களை பற்றியும் வேணும்னா சேர்த்து எழுதி தரேன்ட்டு நம்ம அனிமைக்காரன் பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம மேக்ஸ் கலக்கல் கணக்கு டீச்சர் அப்படின்னு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி நான் ஃபிலிம்லலாம் வரணும்ட்டு எனக்கு ஆசை இல்லை, அதனால் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே என்ன ஜோக் பண்ணுறீங்களான் இருக்காங்க. என்ன ஜோக் பண்ணுறியா ரங்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஃபிலிமெல்லாம் பிடிக்காது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவர் என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் எதுக்கு இருக்கோம், நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் 4 பேரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நம்ம ஸ்கூலோட வளர்ச்சிக்காக அப்படின்ட்டு இவங்க ஒரு பிட்ட போட அங்கே ஜப்பனீஸ் டீச்சர் கலகலன்னு இருந்துட்டு
வீட்டுக்கு போனோடனே புஸ்ஸுன்னு ஆயிட்டான். என்னடா இது, எங்களை விட நீ தான் அவன் கூட அதிகமாக இருந்திருக்க, என்ன பண்ண போற அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் டீச்சர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஆமாம், நான் அவன் கூட 3ஆவதுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இவன் கண்டிப்பாக இது ஒத்துக்க மாட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்க. நம்ம 4 பேர்த்தோட வேலை போவோம், அவ்வளோதான். அந்த பிரின்சிபல் அம்மா எப்படி பிளாக்மெயில் பண்ணுச்சுன்னு பார்த்தால, கண்டிப்பாக நம்ம எதுனா ஒன்று பண்ணியே ஆகணும், அவனை ஒத்துக்க வச்சே ஆகணும்னு இருக்க. அதெல்லாம் முடியுமாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்க்கலான்ட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டா அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா வெளியே போ அப்படின்ட்டு இருக்கான். ஏண்டா 3rd கிரேட்லேருந்து நான் ஒன்றா படிச்சுட்டு இருக்கேன், அதையவே நீ இன்னும் எவ்வளோ நாள் போட்டு மனசில் வச்சிருப்ப, கொஞ்சமாச்சும் மூவ் ஆன் ஆகி வா, இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. இப்போ நீ போறியா இல்லை நானே வெளியே தள்ளிட்டான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறை தான். அப்படி தள்ளி விட்டுட்டு என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோயின் எழுதியிருப்பாள் அதுதான். இவர் பார்த்தீங்கன்னா எப்படி எபிசோடு அந்த ரிலீக்ஸ் எல்லாம் போட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ கதை யோசிச்சுட்டு இருக்கா, எப்படி இவனை போய் மெயின் லீடாக போட்டு எழுதுறதுன்ட்டு. ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பிடி சாருக்கும் நம்ம ஷின்னுக்கும் தான் கெமிஸ்ட்ரியை தூக்கி வள்ளி போட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு போக இப்போ மட்டும் இவனை போட்டால் என் கதையே சொதப்பிடுமே, இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்ட நாவலே போயிடுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் பைத்தியம் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடு எப்போ ரிலீஸ் பண்ணுவேன், எப்போ என்கிட்ட காட்டுவங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா, நீ ஏன் அவனை பற்றி எழுத மாட்டேங்கிற, கொஞ்சமாச்சு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அவனோட கேரக்டரோட அர்த்தத்தை கொடு அப்படின்ட்டு உயிர் கொடுன்னு போயிட்டு இருக்க. முதல்ல உன் உயிர் எடுக்கணுங்கிறாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஆகுது. ஹீரோ எப்போ பார்த்தாலும் சரி நம்ம ஹீரோயின் முதலால போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. எந்த பக்கம் வந்தாலும் சரி நம்ம ஹீரோ வர்றதை பார்த்தானே போதும், ஒரே ஓட்டமாக நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ளே போயிடுறா. இவ உள்ளுக்குள்ளே ஓடுறதையும் நம்ம ஹீரோ பார்த்துறாரு. அடுத்து எதுவுமே இவனால் கேட்க முடியல. மேக்ஸ் புக்கை எடுக்கும் போதே இவளுக்கு கையின் காலெல்லாம் நடுங்குது. அப்படியே கொலையே நடந்து போய் வேர்த்து போய் எடுத்துட்டு இருக்க. என்னாச்சு, அந்த வாத்தி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்க. கரெக்டாக நம்ம வாத்தியாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த முகரை கட்டிக்கு மெயின் லீடு தான் கேட்குதா அப்படின்ட்டு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்க. மறுபடியும் கூப்பிட்டு அட்வைஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே 4 பிள்ளைகளும் சரி பாவோல நம்ம ஹீரோயின் படிக்காமல் போனது ஒரு தப்பா, எல்லாரும் எப்படி போட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கன்ட்டு இவகிட்ட பாவம் பார்த்துட்டு இருக்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் எல்லாம் எழுதியிருப்பானா, நம்ம சின்ன இருக்கான்ல அவன் நம்ம பிடி சாரோட ரூமுக்கு போகிறான். பிடி சார் பார்த்தீங்கன்னா ஏன் இது வரைக்கும் லேட்டாக வந்தேன், நான் தான் உன்னை லேட்டாக வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. சின்ன எதுவுமே சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இப்போ நீ ஹீரோ இருக்கான்ல அவன் கூட இருந்துட்டு தானே இங்கே வர, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அவன் போயிட்டு நின்றுட்டு அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனோட சின்ன பிடிச்சிடுறான். இதுக்கு மேலே நீ ஏன் லேட்டாக வந்தன்ட்டு எனக்கு தேவையும் இல்லை, இதுக்கு மேலே நான் டிலே பண்ணணுன்ட்டு இல்லை, என்னோட வசூலை என்னோட கடனை எப்படி வசூலிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிடிச்சி நின்று பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே எங்கள் கதையெல்லாம் பீக்கில் போயிட்டுருக்கு, இன்னிலேருந்து நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்க. ஹீரோயின்கே இந்த கதையெல்லாம் படிக்கும்போது புல்லரிக்குது. பட் இந்த கதையெல்லாம் ஹீரோவும் தான் படிச்சுட்டு இருக்காரு. அவர் படித்து பார்த்துட்டு அவருக்கு ஒரே பொறாமை ஆயிடுது. ஏன்னா இவரோட கேரக்டர் சைடு கேரக்டர் அளவு கூட ஹைப் இருக்காது, அவங்களுக்கு மட்டும் நல்ல கேரக்டர், எனக்கு மட்டும் மொக்க கேரக்டர் அப்படின்ட்டு ஹீரோயின் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு அவ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இதோ அந்த வீட்டில் இப்போ இருக்க வேண்டியது அவன் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கதையே நல்லா வராதேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் அதெல்லாம் கேட்கல, என்னோட உணர்ச்சியை புரிஞ்சுட்டு எனக்கு ஹைப் கொடுத்து எழுது, அப்பதான் நான் விழுவேன், 1 மணி நேரம் உனக்கு டைம், அதுக்குள்ள கதையை மாற்றி ஆகணும் புரியுதான் இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா நாளைக்கு உங்க அம்மா அப்பாவோட பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வரா. என்னன்னா அந்த சின்ன இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க கூட நம்ம ஹீரோ போய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி, இதுக்கு மேலே சரி நான் டிலே ஆக விட மாட்டேன், நீ அவன் கூட சுத்தாத, என் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு கதையில் இருக்க கேரக்டரே பார்த்தீங்கன்னா காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஸ்டோரியில நான் நடிக்க மாட்டேன்ட்டு சின்ன ஒரு பக்கம் விலகிட்டு இருக்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை, இவரும் நல்லா தான் நடிப்பாரு, இவன் இந்த மண்டை வந்தங்காட்டி எனக்கு இவ்வளோ பெரிய கேவலமான நாவல் ஆர்டிஸ்ட்னு பேர் வரப்போகுதுன்னு நம்ம ஹீரோயின் உளறிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிடி சார் இவன் தான் வந்து கிறுக்கு மாதிரி நடுவில் பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எங்கே அறிப்போச்சு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதை மட்டும் பண்ணுங்க கதை எப்படி சூப்பராக போகுதுங்கன்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதையுமே காதில் வாங்காமல் ஹெட்செட்டை போட்டு டைலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ ப்ராக்டிஸ் பண்ண லட்சணம் போதும், வந்து நடிச்சு தொலை அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க. இருங்க ஒரு 2 நிமிஷம், நான் என்னோட டைலாக் நல்லா கம்ப்ளீட்டாக மெமரி பண்ணிக்கிறேன்ட்டு ஹீரோ மெமரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாம் என் நேரண்டா வந்து தொலைடா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து ஒரு கத்திட்டு போக மறுபடியும் ஹீரோ பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான். ஓவர் ஆக்டிங் உச்சக்கட்டத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏய் இப்போ மட்டும் நீ வரலனா அவ்வளோதான் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கதையை மாற்றி விட்டுறா. ஹீரோவும் படித்து பார்க்குறாங்க. இப்போ ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்க. இப்போ தான் கதைக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு, அப்லோட் போடு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் என்ன பைத்தியமாடான்ட்டு ஹீரோ போடனே டக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரிஜினல் டூப்ளிகேட்னு 2 ஃபைல் வச்சிருப்பா. ஹீரோ படிச்சது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், ஆனால் இவ டூப்ளிகேட் ஃபைலில் என்ன எழுதி எடுத்தாலோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இவளோட ஓன் கதையை ரைட் பண்ணிட்டு ஹீரோக்கு தெரியாமல் இவ ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் படிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் ஹீரோயினோட சமாளிப்பு அப்படியே போகுமா, இல்லை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம
நம்ம ஹீரோ கிட்ட மாட்டி கண்ணா பின்னா நாவராளா அப்படின்ட்டு இன்னும் ஒரு காலத்தில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு தரமான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.